போலீசின் போலி எஃப்ஐஆர் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். திருப்புவனம் இளைஞர் காவல் மரண வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். போலீசின் போலி எஃப்ஐஆர் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். ஆய்வுக் கூட்டம் நடத்துகிறோம், சிபிசிஐடிக்கு மாற்றுகிறோம் என்ற முதல்வரின் நாடகங்களை துளிக்கூட நம்பவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். திமுக ஆட்சியில் நடந்த 22 காவல் மரணங்களும் அப்பட்டமான மனித உரிமை மீறல். இதனை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். திருப்புவனத்தில் நடந்த காவல் மரணம் தொடர்பாக அவர் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதில் திருப்புவனம் காவல் மரணத்தில் உயிரிழந்த அஜித்குமார் பிரேத பரிசோதனை அறிக்கை குறித்த செய்திகளில் உச்சந்தலை முதல் கால்கள் வரை 18 காயங்கள் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் கழுத்து பகுதியில் கொடுக்கப்பட்ட பெரும் அழுத்தம் காரணமாகவே உயிரிழப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது எனவும், இது முழுக்க முழுக்க ஸ்டாலின் அரசின் காவல்துறை அராஜகத்தால் நடந்த கொலை என்று பதிவு செய்திருக்கிறார். ஸ்டாலின் ஆட்சியில் நடந்த 25 காவல் மரணங்களும் அப்பட்டமான மனித உரிமை மீறல் என தெரிவித்திருக்கக்கூடிய அவர் இதனை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அஜித்குமார் உயிரிழந்ததற்கு காரணம் வலிப்பு என எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளது செய்திருக்கக்கூடிய காவல்துறை. இந்த மரணம் தொடர்பாக முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் காவல்துறை இப்படியெல்லாம் தில்லுமுள்ளு செய்வீர்கள் என தெரிந்துதான் ஏற்கனவே அறிவுறுத்தியபடி ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என்ற பதாகைகளை ஏந்தி நீதிக்கான குரலாக அதிமுகவினர் வலியுறுத்தினாங்க எனவும், நாடு முழுவதும் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார், நேஷன் வித் அஜித் என பெரும் அதிர்வலைகளை இந்த சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய திரு மு.க. ஸ்டாலின் எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். போலீசின் போலி எஃப்ஐஆர் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.